கொழும்பு ஏர்போர்ட்ல இருந்து கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு திருப்பி வர மட்டும் எல்லாம் நாங்கள நீங்கள எல்லாம் நாங்கள் ஸ்ரீலங்கால இருக்கிற தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் இந்த குழுக்கள் வளங்கள்ல 10 பேருக்கு இலவசமா கொடுக்குறோம். வணக்கம் ராவலே, நான் உங்கள் தவகிறேன். நான் உங்கள் சங்கவி. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த தாய்லாந்துக்கு நாங்கள் போறோம். ஏன்னா அடுத்த வெளிநாட்டு பயணம் பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் மட்டும் இல்லை, இப்ப முக்கியமா இலங்கையில இருக்கிற ஆட்களுக்கு தாய்லாந்துக்கு போற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதுவும் வந்து 10 பேருக்கு இலவசமா, அதுவும் வந்து இலவசமா வந்து போற ஒரு சந்தர்ப்பம், மிகப்பெரிய சந்தர்ப்பம்னு சொல்லலாம். 10 பேருக்கு இலவசமா வெளிநாட்டை சுத்தி பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே இப்போ நானெல்லாம் முந்தி ஃப்ளைட்லேயே போனதில்லை. ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்தியா போனது, இப்போ தாய்லாந்து போனது. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் போகாமல் இருப்பினோம், பாஸ்போர்ட் எடுத்து வச்சபடி இருப்பினோம், போகிறக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. ஆனால் நீங்கள் எல்லாருக்கும், உங்களை எல்லாருக்கும் இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கா போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எங்களுக்கு நியூ இயர் மாதிரி, அதே மாதிரி தாய்லாந்து ஆக்களுக்கும் அதே டேட்டில் நியூ இயர் இப்போ அங்கே வந்து பெரிய லெவலில் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவாங்க. அந்த அதே மாதிரி அங்கேயும் கொண்டாடு புத்தாண்டு, அவையும் புட்டிஸ்ட் இருக்கிறபடியா அங்கே வந்து புத்தாண்டு பெரிய அளவில் கொண்டாடினா, இந்த புத்தாண்டுக்கு நீங்கள் புது வருஷத்தை அங்கே கொண்டாடக்கூடிய மாதிரி இருக்கும் தாய்லாந்தில். அதற்கேற்ற மாதிரியான பேக்கேஜஸ்கள் வந்து கொடுக்கணும். நீங்கள் யோசிப்பீங்களே கிணக்க காசு முடியுமில்ல, அப்படி இல்லை. உண்மையாகவே டிக்கெட் காசோட சேர்த்து 1,90,000 ரூபா மட்டும்தான். இப்போ இரவு சாப்பாடு தருவீனும், அதே மாதிரி காலம் இதுவும் இருக்கும். இதே மாதிரி 3 ஸ்டார் 4 ஸ்டார் ரூம்ஸுகள் அதெல்லாம் கொடுப்பீங்க, ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குமா. நிறைய பேர் வந்து உங்களை வீடியோ பார்த்துட்டு யோசிச்சிருப்பீங்க தாய்லாந்துக்கு போகணும்னு நீங்களும் ஆசைப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமா இருக்குமே. போன முறை நாங்கள் பார்த்தீங்கன்னா TAJஜனோட போனாங்க. உண்மையில நல்ல சர்வீஸ் வழங்கிச்சுன்னா அவர்கள்லாம் இந்த முறையும் இதை ஏற்பாடு செஞ்சிருக்கணும். விசிட் எக்ஸலும் சேர்ந்து இதை செய்யணும். யாழ்ப்பாணத்தில் இந்த பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். இந்த பிரான்ச்சில் போய் இப்போ கலைக்கப்புறம் என்ன மாதிரி டீட்டெயில்னு சொல்லி வாங்க இப்போ போகலாம். என்ன இந்த TAJ அதே மாதிரி விசிட் எக்ஸல் ஆஃபீஸ் எங்கே இருக்குண்டா யாழ்ப்பாணத்தில் கொழும்புத்துறை ரோட்டுக்கு தானே. கொழும்புத்துறை ரோட்டும் சுண்டுக்குழி வீதியிலேயும் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விஜயா பேலஸ் இருக்குது. அந்த விஜயா பேலஸுக்கு பக்கத்தில் தான் இந்த ஆஃபீஸ் வந்து அமைஞ்சிருக்குது. பாருங்கள், இதுதான் அந்த ஆஃபீஸ் கட்டிடம். கீழ்த்தளத்தில் வந்து இயங்கி கொண்டிருக்கு. வணக்கம். 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 இந்த நிறுவனத்தை பற்றி சொல்லுங்கள். ஸோ பேசிக்கலி நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து இது துவங்கினது வந்து தாய்லாண்டில் அங்கே துவங்கி படிப்படியாக எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு துவங்கி துவரை சுற்றி காட்டி தாய்லாண்டை சுற்றி காட்டிட்டு பிறகு படிப்படியாக வெளிநாட்டிலேருந்து ஆக்கள் எடுத்து பிறகு வேறு நாட்டுகள்லேருந்து ஆக்கள் எடுத்து சுற்றி காட்ட துவங்கினாங்க. பிறகு அது கொஞ்சம் பெரிய ரீச் ஆன பிறகு என்ன சொன்னால் தாய்லாண்டு கொஞ்சம் ஸ்பெஷலான இடம், டூரிஸ்ட்லேயே ஒரு முன்னிலை வகிக்கிற நாடுன்னு சொல்லலாம். அதே நேரம் தமிழாக்கள் சுத்தி காட்டுறதும் குறைவு அங்க. அப்ப எங்கட ஆக்களுக்கும் அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது எங்களோட வந்து பழகி செய்யறதுக்கு. அப்படி அது கொஞ்சம் ஹிட் ஆன பிறகு நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்களா இப்படி ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்குவோம். வேற நாட்டுல இருந்து ஆக்களை கொண்டு போய் எங்கட தாய்லாண்டையோ இல்லாட்டி வேற நாட்டுகளையும் ரீச் பண்ணக்கூடிய மாதிரி செய்வோம். ஒரு விசிட் எக்ஸல் என்ற ஒரு வெப்சைட்டை உருவாக்குறீங்க. ஏற்கனவே இவர்கள் இந்த பேக்கேஜஸ்ல நாங்கள் தாய்லாந்தை சுத்தி பார்த்துருக்கிறோம். ஏற்கனவே TAJ பாத்தீங்கன்னா TAJ விசிட் எக்ஸலும் ஒரே நிறுவனம் தான். இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து திறந்துருக்கிறேன். நீங்கள் ஏதாவது தாய்லாந்துக்கு நீங்கள் போகிறீங்களா இருந்தால், சுற்றுலா போகிறீங்களா இருந்தால், அதே மாதிரி ட்ராவல் டாக்குமெண்ட்டில் திருமணம் செய்ய போகிறீங்களா இருந்தால் கூட இங்கே வந்து கான்டாக்ட் பண்ணி அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே. டோட்டல் இப்போ வந்து புது வருஷத்துக்கு புதிய ஒரு பேக்கேஜஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க. அது என்ன மாதிரி? ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. அதான் அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள அவ்வளோ செய்யறன்றது ஆக்கள் பெரிய செஞ்சே இருக்க மாட்டேன் நான் நம்புறேன். சொன்னா இந்த பேக்கேஜ் நான் ப்ரைஸ்ல இருந்து வாங்குறேன் சொன்ன பிரைஸை சொன்ன அப்புறம் உங்களுக்கு அந்த பின்பக்கம் வெளில எவ்வளவு சொல்லிக்கு இவ்வளவு இதுக்குள்ள அடங்குமா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். பிரைசிங் வந்து 1,90,000. ஓகே, 1,90,000. ஸோ பேசிக்கலி நாங்க என்ன செய்வோம்னா, நீங்க கொழும்பு ஏர்போர்ட்ல இருந்து கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு திருப்பி வர மட்டும் எல்லாம் எல்லாம் நாங்கள. ஸோ பேசிக்கலி கொழும்பு ஏர் டிக்கெட் பேக் அண்ட் ஃபோர்த், கொழும்புல இருந்து தாய்லாந்து போறதுக்கும் தாய்லாந்துல இருந்து கொழும்பு வாரத்துக்கும் நாங்க டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே நீங்களா? ஓகே. தென் தாய்லாந்துக்கு போன பிறகு அங்க ஹோட்டல் ஸ்டேஸ் எல்லாம் நாங்க. ஓகே, ஃபுல்லா நாங்க. ஸோ ஹோட்டல்ல நாங்கள் பிரேக்ஃபாஸ்டும் கொடுப்போம், டின்னரும் கொடுப்போம், லஞ்சும் கொடுக்க பார்த்து நாங்க உங்களுக்கு. பட் என்ன நடந்ததுன்னா, இப்ப நாங்க கணக்க பேர் எல்லாம் கூப்பிட போறோம். கணக்க பேர் கூப்பிடக்க எல்லாரையும் அந்த லஞ்ச் டைம் எல்லாரையும் எங்கெங்க இருக்கிறோம்னு தெரியாது. லஞ்ச் டைம்ல பொறுத்த ஒரு
சுற்றுலாவை பொறுத்தவரை லஞ்ச் டைமை யாருமே கணக்கெடுக்கிறது என்னண்டா லஞ்ச் டைம்ல வந்து ஒரு வெளி இடத்துக்கு போவோம். ஏன்னா நாங்க ஒரு ஹோட்டல்ல இருந்து நாங்க வெளியில போவே சரி 9-10 மணி ஆயிடும். அப்ப நாங்க அப்ப வலிக்கிட்டு போயிருக்க லஞ்ச் டைம் ஒரு இடத்துல நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணினா அது எப்படி மிஸ் ஆகும். அதனால அதை மக்கள்கிட்டே விடுறாது. அதை எங்கேயாவது நீங்கள் பவர் இடங்கள்ல வேண்டி சாப்பிடுங்கன்ற மாதிரி. சாப்பாடு கண்டுபிடிக்கிறதும் அவ்வளவு கஷ்டம் இல்லை. கஷ்டம் இல்லை, சூப்பரா நீங்க போயிருப்பீங்க. அதுமே அனுபவம் உண்மையில உள்ள இடங்களுக்கே இந்த தாய்லாந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சாப்பாடு நல்லா கிடைக்கும். சிக்கல் இல்லை. மற்ற அதே மாதிரி ஃபுட் சிட்டிகளையும் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 7-Eleven எல்லாம் அங்க உண்மையா சொல்லணும் எல்லா சந்தையிலேயும் வந்து 7-Eleven ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். இங்க பொதுவாக சொல்ல போனா கீல்ஸ் மாதிரி இப்போ அப்படி சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி 7-Eleven அங்கே இருக்கும். அங்க போய் நாங்கள் எல்லா உணவுகளும் அங்கே சாப்பிடலாம். ஏன்னா அப்ப இப்படியான பேக்கேஜ். அப்ப இதுல பேக்கேஜ்ல வேற என்னென்ன வருது? ஓகே, ஸோ நான் ஷார்ட்ல இருந்து சொல்றேன் பேக்கேஜை பற்றி. ஸோ பேசிக்கலி நீங்கள் 12ஆம் தேதி வலிக்கிடுவோங்க. இங்க இருந்து 12ஆம் தேதி இரவு வலிக்கிடுவோங்கன்னு நினைக்கிறேன். 12ஆம் தேதி இரவு வலிக்கிட்டு விடிய அங்க 13ஆம் தேதி ஹோட்டலுக்கு போய் இருப்பீங்க. ஸோ விடிய நீங்க ஃப்ரெஷ்ஷா தூங்கலாம். ஸோ ரெஸ்ட் எடுத்து ஃப்ளைட் டிலே எல்லாம் ஃப்ளைட் நோசியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக விடியா ஒழும்பி ஸ்ட்ரெயிட்டா சென்ட்ரல் வேர்ல்டுக்கு போகணும். ஓகே, ஸ்ட்ரெண்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஆஃப்கோர்ஸ் 13ஆம் தேதி காலமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு சென்ட்ரல் வேர்ல்டுக்கு வலிக்கிறோம். சென்ட்ரல் வேர்ல்டு என்று சொல்றது பேங்காக்லேயே ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் என்று சொன்னாலும் அதுக்கு அது அடங்குற மாதிரி அவ்வளோ பெரிய இடம். அவ்வளோ பெரிய இடத்துல அவன் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற இடத்துல ஒரு 50,000-60,000 பேர் நின்று ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்கும். நீங்க உங்களுக்கு தெரியாம இருக்குமேன்னு சொன்னா சொங்ரான் என்ற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. அது வந்து வாட்டர் ஃபெஸ்டிவல் சொல்றேன். நீங்கள் ரோட்டுல நிலையாம நடக்கலாது 13, 14, 15 அந்த 3 நாளும் நீங்க நிலையாம ரோட்ல நடக்கலாம். ஸோ அந்த சென்ட்ரல் வேர்ல்ட்ல என்ன நடக்கும்டா தண்ணி அடிப்பாங்க, தண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. பெரிய ஒரு ஃபெஸ்டிவலா நடக்கும். ஸோ ஃபுட் எல்லாம் அங்கே இருக்கும். நீங்க லஞ்சை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமே சாப்பிட்டு உங்களுக்கு வயிறு ஃபுல் ஆயிடும். ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் சூப்பர் டயர்டா இருப்பீங்க. அதே நேரம் நீங்க ஷாப்பிங் பண்ணலாம்னாலும் பெரிய ஒரு வடிவான இடம் இருக்கு. சுத்தி வரவே மார்க்கெட் தான் ஃபுல்லா. நினைக்கிறேன் இந்திரா ஸ்கொயர் இருக்கு. அந்த மார்க்கெட்ல போனா எல்லாமே வாங்கி கொள்ளலாம். அந்த ரோட்டு கடையில எல்லாம் எனக்கு போட்டிருப்பாங்க. பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி 12ஆம் தேதி நாங்க இங்க இருந்து ஃபிளைட்ல வெளிக்கிட்டு 13ஆம் தேதி பகல் பொழுதுல பேங்காக் டவுன்ல வந்து சொங்ரான் ஃபெஸ்டிவலை கொண்டாட போறோம் எல்லாரும். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கு? ஓகே, ஸோ பேசிக்கலி நீங்கள் ஃபுல்லி டயர்ட் ஆயிடுங்க. ப்ரோக்ராம் முடிச்சு நைட்டு ஹோட்டலுக்கு போய் டின்னர் வாங்கலாம். டின்னர் சாப்பிட்டுட்டு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் விடிய இன்னொரு பயணம் இருக்கு உங்களுக்கு. என்னன்னா விடிய காலத்தாலேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பத்தையா போறோம். பத்தையா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. பட்டையான்னு சொன்ன உடனே அந்த மியூசிக் போகுது எனக்கு பின்னால. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தாய்லாந்து போன ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டி உங்களோட உறவினர்கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பத்தையா பற்றி. பத்தையா வந்து ஒரு பெரிய கோவா மாதிரி. கோவாவோட ஒப்புடைக்கும் அது ஒரு வடிவான இடம். சுற்றி வர என்ன கடைகள் எல்லாம் கிடக்கு அந்த இடத்துல. பெரிய பப்புகள் சும்மா கிளீனா இருக்கும். எல்லாமே நீட்டா மாதிரி நைட் கிளப் எல்லாம் இருக்கு. பட்டையா ஒரு பிக் சிட்டி. உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புறேன். அங்க வந்து நீங்கள் சுத்தி பார்க்கலாம், சுத்தி இருக்கலாம். நீங்கள் பத்தையா ஐலாண்ட்ஸ் என்று இருக்கு. ஸோ பத்தையாக்கு பக்கத்து 2 சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ்கள் இருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு போட்டால போகலாம். போட்டால போய் அங்க தங்கலாம். தங்கி நீங்க இப்போ பீச் ஷோர்ல இருந்து ஸ்னோக்லிங் போகலாம், சர்ஃபிங் போகலாம், கடல்ல வந்து ஃபிஷ் பண்ணலாம், கணக்கெல்லாம் செய்யலாம். அங்க போய் சுத்தி பார்க்கறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா நாங்கள் கடைசி டைம் போய் அந்த பீச்சுக்கு போயிருந்தோம். ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்துச்சு. அந்த பீச்சு அப்படி ஒரு பீச் இருக்கான்ற உலகத்துல இந்த மாதிரி தோணும். அவ்வளவு கிளீனா ஐலாண்டுக்கு காலமே பட்டையாக போயிட்டு அங்க இருந்து ஐலாண்டுக்கு போயிட்டு பீச்சுக்கும் போறது. ஸோ வென் யூ ஆர் டன் எல்லாம் பார்த்து முடிஞ்சு கடையில எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு உங்களோட விருப்பப்படி நீங்க சுத்தி பார்க்கலாம். திஸ் இஸ் வை நாங்க லஞ்ச் வந்து எங்களோட இதெல்லாம் எடுக்கிறேன். நீங்கள் சுத்தி பார்க்குற நேரமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதை நீங்க வடிவா சுத்தி எல்லாம் பார்த்துட்டு 5 மணிக்கு ஸோ ஈவினிங் 5 o'clock உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட் வந்து வைக்கிறோம். என்னன்னு சொன்னா நீங்க சில பாடல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க கடைசியா வந்த விடாமுயற்சி படத்தின் சவடிகா பாட்டுன்ற பாடகர் அந்தனி தாஸ் என்றவர் ஒரு கான்சர்ட் வந்து வைக்கிறோம். நாங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி உங்களுக்காக ஒரு கான்சர்ட். அதுல அவர் மட்டும் இல்ல, நீங்க ரத்தி ஆதித்தன் என்ற ஒரு
சிங்கர். அவரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களேன்னு சொன்னா அந்த நான் குடிக்க போறேன் பாட்டு ஃபேமஸா வந்து கொஞ்ச நேரம் அவரும் அங்க கான்சர்ட் வந்து நடக்குது. ஸோ அவரோட கணக்க அதர் சிங்கர்ஸும் பாடிவினோம். இவரோட சேர்ந்து ரத்தி ஆதித்தன், அந்தனி தாஸோட அருள் பிரகாசமும் வந்து உங்களுக்காக பாடுறாரு. ஸோ இந்த எவென்ட்ல என்ன ஹைலைட்டா உலகத்துல இருக்கிற மோஸ்ட்லி எல்லா தமிழரும் இங்க வந்து நிற்பேன். தமிழ் புத்தாண்டுக்கு எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்து நின்று கொண்டாடுற மாதிரி ஒரு இவெண்ட் வந்து நாங்க நடத்துறோம். பாடுறதும் தமிழாக்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்றதும் தமிழாக்கலாம். நிறைய கலைஞர்களும் தெரியும். கலைஞர்கள் இந்த இவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்றது நீங்க எல்லாரும் விசிட் எக்ஸலும் நட்பு எவென்ட்ஸ் இந்த இவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி செய்றீங்க. ஓகே சோ எல்லாரும் வந்து நிக்க அது ஒரு உங்களுக்கு ஒரு யூ ஃபீல் லைக் இட்ஸ் யுவர் ஹோம். ஒரு உங்களோட வீட்லயே வந்து இருக்கிற மாதிரி இருக்கு சொன்னா எல்லாரும் தமிழர்களாக தான் இருப்பினோம் சுத்தி வர. சோ எல்லாரும் சேர்ந்து ஒரு வேற நாட்டுல கொண்டாடும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்ப பகல் முதல் நாளே கொண்டாட தொடங்கிடுவோம் நினைக்கிறேன். சொங்ரான் ஃபெஸ்டிவல் வந்து பேங்காக்ல கொண்டாடுவோம், அப்புறம் பட்டாயில வந்து ஐலாண்டுக்கு போய் கொண்டாடுவோம், பிறகு இரவு வந்து டான்ஸோட கொண்டாட போறோம், மியூசிக் இதோட கொண்டாட போறோம். அதுதானே. ஓகே சோ இது வந்து 5 மணில இருந்து 11 மணி மட்டும் நடக்கும். சோ 11 மணி ஆயிட்டு இல்லோ. சோ வி கேனாட் கோ பேக். பேங்காக்கு திருப்பி போறதுக்கு உங்களுக்கு களைப்பாவும் இருக்கும், நேரமும் இருக்காது. சோ 10 ஆளே உங்களுக்கு ஒரு ஹோட்டல் புக் பண்ணி 3 ஸ்டார் to 4 ஸ்டார் ஹோட்டல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே 10 ஆளையே இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து நீங்க திருப்பி பேங்காக் போறீங்களா இல்ல 10 ஆளையே உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்ததுண்டா 10 ஆளையே இருந்து டூர் பண்ண போறீங்களாண்டாலும் பண்ணலாம். பேங்காக்கு தான் திருப்பி போறீங்களா போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டே நாங்க ஹோட்டல்ல இருந்து 10 ஹோட்டல்ல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பேங்காக்கு திருப்பி போவோம். பேங்காக்கு திருப்பி போய் கவுசான் ரோட் என்ற ஒரு ரோட் இருக்கு. அதுலயும் சொங்ரான் வந்து 3 நாள் இவென்ட் தானே. ஸோ 13, 14, 15. ஸோ 15ஆம் தேதியும் உங்களுக்கு அங்க ஒரு கொண்டாட்டம் இருக்குது கவுசான் ரோட்ல. ஸோ அதுலயும் கணக்க ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. கணக்க யூ வில் சி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ். வேற வித்தியாசமான சாமான நீங்கள் பார்ப்போங்க. அப்ப 13, 14, 15 இப்ப 15 நாள் 15ஆம் தேதி இப்ப கடைசி அப்ப பேங்காக் கூட 12 நாங்கள் தேவையானது பர்ச்சேசிங் பண்ணலாம். ஸோ இது வந்து எங்களோட டூர் வந்து 3 nights 4 days. ஓகே ஸோ இது வந்து கடைசி நைட். ஸோ இப்போ நீங்க 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடைசி நைட். ஸோ நெக்ஸ்ட் டேயும் உங்களுக்கு ஒரு ஃபுல் டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே 16ஆம் தேதி பின்னேரம் தான் நீங்கள் ஃபிளைட். ஸோ 16ஆம் தேதி விடியல இருந்து அந்த ஃபிளைட் மட்டும் நீங்க தாய்லாந்துல தான் இருப்பீங்க, பேங்காக்ல இருப்பீங்க. இல்லாட்டி நீங்கள் 10 ஆளே இருந்தீங்கன்னா 10 ஆளே இருந்து திருப்பி பேங்காக்கு வரணும் ஃபிளைட். ஸோ அந்த கொஞ்ச நேரத்துல நீங்க வேண்டிய சாமான வேண்டலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ பிள்ளைகளுக்கோ இங்க எதுவும் வேண்டணும்னா தாராளமா வேண்டலாம். உங்களுக்கு அதுல ஒரு இதுவும் இருக்காது, தடையும் இருக்காது. இந்த 4 day 3 nights-க்கு அதே மாதிரி இந்த பேக்கேஜஸ் எல்லாம் சேர்த்து 1,90,000. இப்போ இதை வந்து என்ன மாதிரி இப்போ உங்கள்கிட்ட புக் பண்றோம், இதுல என்ன மாதிரி இலவசத்தை கொடுக்க போறீங்க? ஸோ இதுல தேங்க்யூ நீங்க கேட்டதுக்கு. என்ன சொன்ன இலவசம் ஒன்று இருக்குத்தானே. அதில் என்னென்னா புக் பண்றது வெரி சிம்பிள். ஓகே உங்களோட பாஸ்போர்ட் காப்பி மட்டும் தான் எங்களுக்கு. பாஸ்போர்ட் இருந்தா மட்டும் காணும், விசா ஒன்றும் தேவையில்லை. அதை வச்சு நாங்கள் என்ன செய்வோம்னா நீங்கள் பேமெண்ட் செஞ்சுட்டு ரெஜிஸ்டர், நீங்க பேமெண்ட் செஞ்சாலே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்டா அர்த்தம், புக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நாங்கள் என்ன செய்வோம்னா ஸ்ரீலங்காவில் ஒரு 50 to 100 பேர் ஸ்ரீலங்கால இருந்து புக் பண்ணிடணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுல மார்ச் 20ஆம் தேதிக்கு முதல் நீங்க புக் பண்ணணும். சோ பேசிக்கலி நீங்க என்ன செய்யணும்னா பாஸ்போர்ட் பேமெண்ட் தட்ஸ் ஆல். அது செஞ்ச அப்புறம் மார்ச் 20ஆம் தேதிக்கு முதல் புக் பண்ண பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு குழுக்கள் முறையில அதுல 10 பேரை செலக்ட் பண்ணி, சோ உங்களோட தமிழ் மக்கள்ல இருந்து 10 பேர்ல ஸ்ரீலங்கால இருக்கிற தமிழ் மக்கள்ல இருந்து 10 பேரை செலக்ட் பண்ணி அவைக்கு இலவசமா மார்ச் 20ஆம் தேதி சொல்லுவோம் யாருக்கு இலவசமா அந்த டூர் வந்து கிடைச்சிருக்கு. அந்த அதுல என்ன செய்வோம், அந்த 10 பேருக்கு அந்த பேமெண்ட்டை திருப்பி கொடுத்துருவோம். டூருக்கும் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய இப்படி ஆஃபர் ஒரு இடத்துலயும் பெருசா செய்ததில்லை. சொன்னா அவ்வளவு சீப்பா வராதுன்னு சொன்னா நாங்க இருக்கிறோம். பேசிக்கலி தமிழ் ஆக்கள்லாம் நாங்க விசிட் எக்ஸல்ல ஒரு 20 தமிழ் ஃப்ரெண்ட்ஸ், எங்கட ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களை வச்சு நல்லா பாதுகாப்பா வச்சு உங்களை கொண்டு போய் காட்டி. நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து இந்த காணொலி பார்த்து கொண்டு பின்ன
பல பேருக்கு இப்போ இலங்கையில் இருக்கிறார்களுக்கு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து பார்க்குறாக்களும் யோசிப்பினா தாய்லாண்டில் இந்த நியூ இயர் வந்து கொண்டாடணும்னு ஒரு ஆசை இருக்கலாம். இப்போ ஏனென்றா அவைக்கும் இதை செய்து கொள்ளக்கூடியமா இருக்குமா? இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் இந்த குழுக்கள் வளங்கள்ல 10 பேருக்கு இலவசமா கொடுக்குறோம். வெளிநாட்டுல இருந்தும் நீங்கள் வர போறீங்கன்னா வரலாம். பட் அதுல ஒரு சிலைட் சேஞ்ச் இருக்குன்னு சொன்னா ஃபிளைட் டிக்கெட்டுகள் பிரைஸுகள் மாறுபடும். ஸோ அதால பிரைஸ் வந்து கொஞ்சம் கூடும், கொஞ்சம் மாறுபடும். மற்றபடி எல்லாம் சேம். இலங்கையிலிருந்து ஃபர்ஸ்ட் டைமா தாய்லாந்துக்கு வரையினோம். இதுல கொஞ்சம் பேர் யோசிப்போம் இந்த காணொலி பார்க்குறார்கள் தனியா 4 day 3 nights தான் தங்க போறோமா, அல்லது இன்னும் கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு வரலாமா, அதுக்கு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, அதுக்கு எதுவும் பேக்கேஜஸ் உங்கள்கிட்ட வேறு எதுவும் ஆட் பண்ணி அதை பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குமா? டெஃபினட்டாக செய்யலாம். என்னென்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி எங்கள்ட்ட அங்கே இருக்கிற எல்லாரும் தமிழாக்கள்லாம். ஓகே, நாங்கள் நடத்துகிற எல்லாரும் அங்கே தமிழாக்கள்லாம், வேறு மொழி ஆக்களும் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் முந்தி கூட நிற்க போகிறீங்கள், கொஞ்ச நாள் கூட நிற்க போகிறீங்கள், அங்கே பார்க்கணும், இது பார்க்கணும், இந்த தாய்லாந்து இங்கே இது நல்லா இருக்குமென்னு சொன்னவே, அது நல்லா இருக்குமென்னு சொன்ன வேண்டாம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த நேரத்திலேயே அங்கே நிற்கிற தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னுங்களா இப்படி ஒரு நாள் நிற்க போகிறோன்னா அவையே அந்த இடத்துலயே சொல்லுவீங்கன்னா இப்படித்தான் செய்யணும், இப்படிலாம் செய்யலாம், இப்படியெல்லாம் போய் பார்க்கலாம், அங்கேயே வச்சு எல்லாம் செய்யணும். ஸோ இங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் ஈஸியா அங்கேயே நடக்கும். ஸோ அது அப்ப இந்த பேக்கேஜஸ் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நின்று கொள்ளக்கூடிய மாதிரி. இதுதான் பல பேர்ட்ட ஒரு கேள்வியா இருக்குமென்று நினைச்சு நான் கேட்டிருக்கேன். ஏன்னா நானே ஒரு இடத்துக்கு போறேன்னு யோசிச்சா அந்த இடத்துல வந்து ஒரு கொஞ்ச நாள் நிற்கிறன்றது இப்போ சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாக்கள் சரி, அல்லது ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாக்கள் வந்து கூட நாள் நிற்க மாட்டாங்க, அவைக்கு இது ஓகே இருக்கு. ஆனா வந்து எங்களை மாதிரியான நாங்களுக்கு வந்து சுத்தி கிணங்களும் பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு. அப்ப அவ இந்த கேள்வி கேட்பினோம், அதனால கேட்டேன். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்க. நீங்கள் விசிட் எக்ஸலால போயிருக்கீங்க, நிச்சயமா என்ன மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? கொஞ்சம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைமா தாய்லாந்துக்கு போனது இவெண்ட் பேக்கேஜஸ் மூலம் தான். நல்ல உண்மையிலேயே அந்த ஃப்ரெண்ட்லியை பார்க்கக்கூடிய மாதிரி, தாய்லாந்து மக்கள் எப்படிப்பட்டவைன்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி, அவைண்ட அவை கதைக்கிற விதங்கள், அவை மக்களோட பழகுற விதங்கள் முற்றிலும் வேறுபாடு. ஒரு எவ்வளவு அன்பா இதா மதிச்சு கதைப்பினம்ன்றதை நாங்கள் அங்கே பார்க்கலாம். மற்றது அங்கேத்த ரோட்டுகள், அங்கேத்த இருக்கிற கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து ஒரு சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்கு. மற்றது அங்கே போய் எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் கூட ஒரு இருக்கணும், அதுவும் உங்களோட இதுல ஒர்க் பண்ற கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். ஏன்னா அங்க பேங்க்னு சொல்றவர் எங்களை சுத்தி காட்டினவர், அவர் கூட நல்ல ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு. மற்ற அதுல இப்ப கூட என்னோட கதைக்கிறவர், அதே மாதிரி அங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகள் அங்க சுத்தி காட்டுறவர் ஹாரிஸ், அதே மாதிரி அபிசன், எல்லாரும் உண்மையிலேயே நல்ல சந்தோஷமா பழகினோம். அதே மாதிரி அந்த சுத்தி காட்டின விதங்கள் எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. இல்ல நான் இதுக்கான பேரளவுக்கு சொல்றேன் இல்ல, எனக்கு உண்மையிலேயே அந்த நீங்கள் இப்ப இந்த காணொலி வந்து பதிவு செய்ய சொன்னதுக்கு நான் உடனே ஓமெண்ட சொன்னதுக்கான ஒரு காரணம் வந்து, எங்கட காணொலியை பார்க்கிறவ நிறைய பேர் தாய்லாந்துக்கு போகணும்னு ஒரு ஆசைப்பட்டவர். அப்ப அவைக்கு இது ஒரு பிரியோசனமா இருக்கும்ன்ற ஒரு மனசுல தோணினபடியா இந்த காணொலியை வந்து எடுப்ப முடிஞ்சு வச்சு. நான் என்னடா பல பேரும் இப்ப எல்லாருக்குமென்னா நாங்கள் இப்ப ஃபிளைட்டில் ஏறோம்னு நினைப்பான், அதுல வந்து கூட செலவாமன்ற ஒரு பயத்திலே ஒரு இடத்துக்கு போகாம விட்டுருவோம். மற்றது அடுத்தது நாங்க அந்த நாட்டுல போய் ஏதாவது சிக்கல்ல மாட்டிடுவோம்ன்ற பயத்துல கூட நாங்க போகாம விட்டுருவோம். ஆனா இப்படியான பேக்கேஜஸ் மூலம் நாங்க இப்ப உங்கள் மூலமா போவைக்க ஒரு சேஃப்டியா ஒரு போய் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா இருக்கும்ன்ற காரணத்தினால ஒரு எல்லாரும் நம்பி போகலாம் இந்த பேக்கேஜஸ் மூலம். தேங்க்யூ, உங்களோட வார்த்தைகளுக்கு நன்றி. இந்த பேக்கேஜஸ் சம்பந்தமா ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன்னா, இப்ப நிறைய இப்ப இந்த நீங்க வந்து பேக்கேஜஸ் செய்யறீங்க. இப்ப கொழும்பு கட்டுநாயக்கால இருந்து நாங்கள் இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம் வைக்கிறோம். இப்ப இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி அங்க போவைக்க என்ன மாதிரியான வாகனத்துல எங்களை கூட்டிக் கொண்டு போவீங்க? விசிட் எக்ஸல் வாகனம் 2-3 ஓடுவாங்க. அங்க பெரிய பஸ்ஸா, இந்த மாதிரி பஸ்ஸும் இருக்குது, வேனும் இருக்குது. நாங்க ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், வேன் இருக்குது. உங்களுக்கு வசதியா இருக்கும்னு நம்புறேன். சொன்னா வெரி கிளீனா இருக்கும், எல்லாம் நீட்டா இருக்கும், உங்களோட எங்கேயும் ஏற்றி கொண்டு போகும், பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ரம் அண்ட் டு உங்களோட இடத்துல இந்த ஹோட்டல்ல இருந்து உங்களோட போற சுத்துற இடங்களுக்கு மட்டும் நாங்க கூட்டி கொண்டு போவோம். எல்லாம் அதோட பிரச்சனையும் இல்லை. நீங்க வேற டிரான்ஸ்போர்ட்டும் பார்க்க இந்த ஸோ அது ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட ஹோட்டலும் நீங்கள் தனியா உங்களுக்கு ஒரு பெட், உங்களுக்கு இப்ப கூடுதல் அதை தான் நான் அடுத்த கேட்க நினைச்சேன். இப்ப நாங்க தங்க போற ரூம்ஸுகள் இருக்கு தானே, இப்ப தங்க போற நீங்க ஒரு ஹோட்டல்ல கொண்டே தங்க வைப்பீங்க,
அங்கே இந்த ரூம்ஸ் இப்போ நான் தனியால வரேன் எனக்கு தனி ரூம் தருவீங்களா அல்லது ஒரு 4-5 பேரை ஒண்டா சேர்த்து இப்படி விடுற மாதிரி இருக்குமா? இல்ல நீங்க 4-5 பேர் சேர்ந்து இருக்கணும்னு அவசியமே இல்லை, கட்டாயம் அவசியம் இல்லை. ஆனா திஸ் இஸ் என்ன சொல்றது, கூட்டு டூர் அந்த மாதிரி தான் நாங்கள் ப்ரமோட் பண்றோம். சில நேரம் சம்டைம்ஸ் நாட், சில நேரம் நீங்க இன்னொரு ஃப்ரெண்டோட இன்னொரு தமிழ் ஆளோட ஒரு ரூமை ஷேர் பண்ண வேண்டி வரும். ஷேர் பண்ண வேண்டி வரும் கிட்ட படுக்கிறது ஒரு பெட் இல்லாம தனித்தனி உங்களுக்கு ஒரு பெட், அவருக்கு ஒரு ரூம்ஸ் ஸ்டாண்டர்டான ரூம்ஸ் 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டல். ஓகே, கேரண்டி பண்ணி சொல்லுவோம் 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டல். ஃபேமிலியா வரீங்க கொண்டு வைங்களா? அந்த ஃபேமிலியை வந்து தனி ஒரு ரூம்ஸ் அதுக்கு செப்பரேட்டா இதாண்டி கொடுப்பீங்க? ஃபேமிலியா வந்தா பெட்டர், உங்களுக்கு பெட்டர் என்ன சொன்னா, இட் வில் பி ஈஸியர் ஃபார் அஸ். ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடமா உங்களுக்கு அலோகேட் பண்ணி தருவீங்க. தனி பாத்ரூம், தனி பெட்ரூம், தனி ரூம்ஸ் உங்களுக்காக ஃபேமிலி ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க. இப்ப பல பேருக்கும் இருக்கிற கேள்வியை கேட்கிறோம், வேற என்ன கேட்பினம்? இப்ப அடுத்ததுன்னா அங்க ஒரு கேள்வி கேட்பினம் என்னண்டா, அங்கேத்த இலங்கையில வந்து ருபீஸ் தானே, அங்க வந்து பாட். அந்த பாட் வந்து இப்ப இலங்கை பெருமதியில எவ்வளவு ரூபா போகுது? அங்க ஒரு பாத் வந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு 9 rupees 10 rupees 10 rupees அப்படி போகுது. பாத்தீங்கன்னா அங்கேத்த தாய் பாட்டோ ஒரு ரூபீஸ் வந்து ₹1 வைங்களேன். அங்கேத்த தாய் பாட் இங்க வந்து 10 ரூபா கிட்ட போகுது. இப்ப நீங்கள் அங்க ஒரு 10 ரூபா பொருள் எடுக்கிறீங்க, இல்ல காசு 100 ரூபா வர யோசிச்சு வச்சீங்கன்னா சரி. அங்கேயும் பொருள்களும் அங்க மலிவு. இங்க இருக்கிற பொருளோட விலையோட அங்க ஒப்பிடு பார்க்க அங்க இருக்கிற பொருளோட விலை வந்து மலிவு. அங்க ஏற்கனவே பொருட்களை நிறைய வேண்டி கொண்டுக்கிறோம், அதுபடி அது தெரியும். இஞ்சத்த விலையிலையும் பார்க்க அங்க மலிவு மாதிரி குவாலிட்டியும் கூட. மற்றது நிறைய ஆயுர்வேத பொருட்கள் நிறைய இருக்குது. அங்க நான் தாய்லாந்துல நிறைய வேண்டினது இருக்கு. அந்த விக்ஸ் மாதிரியான அந்த ஒரு மணக்கிறது ஒன்று இருக்குது. நாங்கள் இங்கே வந்து விக்ஸான பூசுவோம், அங்க வந்து ஒரு விக்ஸ் டப்பாக்குள்ள மூலிகை எல்லாம் வச்சுட்டு மூடி தருவி. நம்ம ஒரு துணியால மூடி உள்ளுக்கு இருக்கும், அதில் அப்படி மணந்தம்டா அந்த சுவாசம் நிறைய இருக்கும், தடிமன் எல்லாம் டக்குன்னு மாறிடும். கடைசி நேரம் கூட நான் பிறகு தெரியாமல் 2 வேண்டி கொண்டு வந்துட்டார். அப்புறம் கடைசி அந்த ஃப்ரெண்டு ரமணன் வரைக்க வேண்டி கொண்டு தந்தார், 2 வேண்டி கொண்டு வந்தார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்றேன். நம்ம இனிமே போனா திரும்ப அதை வேண்டி கொண்டு வருவேன். ஏன்னா இந்த இஞ்சியத்தை அந்த பிக்ஸுகள் அதில் பாவிக்கிற நேரத்துக்கு அந்த இந்த மூலிகையில இதுன்றது நல்லா இருக்கு. அங்க தாய்லாந்தை பொறுத்தவரை மூலிகை பொருட்கள் வந்து நிறைய இருக்கு. கண்டிப்பா. அப்ப இதே மாதிரி பொருட்கள் தொடக்கம் நிறைய எல்லாமே வேண்டி கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த ட்ரிப் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. இப்ப எல்லா விஷயத்தையும் நான் கூட கேட்டுட்டேன். இப்ப கடைசியா என்ன சொல்ல வாரீங்க? இந்த வரப்புற தமிழ் புத்தாண்டை வடிவா நன்றாக கொண்டாட போறீங்க என்றால் மார்ச் 20 முதல் எங்களோட புக்கிங்கை செய்து பாஸ்போர்ட் மட்டும் காணும், பாஸ்போர்ட் மட்டும் வச்சு ஒரு புக்கிங்கை செஞ்சு மார்ச் 20 முதல் 10 பேருக்கு இலவசமா இருக்கிற இதுகளுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி இந்த தாய்லாண்டை சுத்தி பார்க்கலாம். உங்களோட புத்தாண்டை கொண்டாடலாம், நல்லா கொண்டாடலாம். இந்த 10 பேருன்ற வாய்ப்பு யார் ஆகணும்னாலும் இருக்கலாமே, நீ பாக்குற நீங்களாக கூட இருக்கலாம், நீங்களாகவும் இருக்கலாம். அதை நீங்கள் அடையிறதுக்கு அதுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன கூட தகவல் தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி புக்கிங்ஸ்லையும் நீங்கள் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆமா, ஒரு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருப்போம். நிறைய பேர் வந்து ஒரு வெளிநாட்டு சுற்றுலாக்காக யோசிப்பீங்க. தாய்லாந்துல இந்த ஜீப்பா போடுறது ரொம்பவே கஷ்டம். பிளைட் டிக்கெட் வந்து 1 லட்சத்துக்கு மேல வந்து முடியும். பிளைட் டிக்கெட், அப் அண்ட் டவுன் டிக்கெட், அதோட சேர்த்து பேக்கேஜஸ் சேர்த்து டிராவலிங் காஸ்ட்கள், அங்க நீங்க சுத்தி பாக்குறது, மற்றது ஹோட்டல் எல்லாம் சேர்த்து உண்மையில சொல்லிக்க நல்ல தரமான பேக்கேஜஸ் சொல்லலாம். உண்மையில நீங்க யாரையும் கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. ஆனா சும்மா நான் கேட்கறேங்க, இப்போ ஜென்ரலா யாருன்னா கேட்டு பாப்பீங்க. 4 நாள் 3 இரவோட இன்றைக்கு இவ்வளவு முடியுதுன்னு நீங்க பாருங்க, பார்க்கவே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி. ஆனா ஒரு தாய்லாந்துக்கு ஒரு சுத்தி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணணும், அதே மாதிரி இந்த நியூ இயரை கொண்டாடணும். நீங்க விசிட் பண்ணுங்க. உண்மையாவே டூரிஸ்ட் வந்து நீங்க தாய்லாந்துக்கு போற பெஸ்ட்னு சொல்லுவேன். உண்மையாவே தாய்லாந்து வந்து நல்ல ஒரு சுற்றுலா தலம். ஓகே, அதே மாதிரி இப்ப நீங்க புக் பண்ண போறீங்கடா மார்ச் 20க்குள்ள புக் பண்ணுங்க. அதுல 10 பேருக்கு இலவசமான இந்த பயணத்தை வந்து கொடுக்க போயினா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு என்ஜாய் பண்றதுக்கான தான் இந்த இதை செய்யணும். ஓகே, இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதோட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, நாங்க போடுற வீடியோ வரும். அடுத்த ஒரு வித்தியாசமான காணொளி சந்திக்கிறோம்.